நான் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் நான் நினைக்கிற அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட எஃபர்ட் கரெக்டான டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கா, இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களோட எஃபர்ட் போகுதா அப்படின்னு பாருங்க. உங்களோட கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேற்று கேட்கும் போது எனக்கு இந்த கோல் இருந்தது, இன்னைக்கு கேட்கும் போது வேற ஒரு கோல் இருந்தது, நாளைக்கு கேட்கும் போது அந்த கோல் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளியரான கோல் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். எதுவாகவே வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களோட கோல் ரொம்ப கிளியராக இருக்கணும். இது நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு வெறியாகவே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் அந்த கோலை நோக்கி போகும். செகண்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஒரு காமனான விஷயமா இருக்குது. அது நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களாக இருக்கலாம், இல்லை ஃபோனாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இது எல்லாத்து மூலமாகவுமே இருக்கலாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் நீ எல்லாம் இதை பண்ண போறியா, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆசை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட நிறையா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை எதையுமே காதில் வாங்காமல் உங்களோட கோல் மட்டும்தான் உங்களோட மைண்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாம் அந்த கோலை நோக்கி போகும். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி. அது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே உங்களோட கோலை நோக்கி ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோல்லேருந்து நீங்கள் பின்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களோட கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அடைவீங்க.